ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பம் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். என் வாழ்க்கையிலே உமது இரக்கத்தையும் உமது இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்தருளும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். நான் உம் சமூகத்திலே இதயத்தை உயர்த்தி ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் பதிலளித்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நேற்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். எசையா 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். மகளே, மகனே, நீ பயப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய், வெட்கி தலைகுனிய மாட்டாய் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், யார் முன்னால் நாம் தலை கவிழ்ந்து கிடக்கிறோமோ அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி நம்மை சிநேகத்தோடு கூட அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்குடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நாம் விடுதலை அடைவோம். காரணம் என்ன? நம் கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருடைய குடும்பத்தில், யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முழுமையாக நாம் இடம் கொடுக்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க. ஒரு ஸ்மைல், ஒரு சின்ன சிரிப்பு, என்ன, நல்லா ஸ்மைல் பண்ணி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் உள்ளத்தில் விரும்புகிற உள்ளத்தின் தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் நடுவில் இருக்கும் பொழுது நமக்கு அவமானத்திற்கு இடம் இல்லை என்பதை நாம் சிந்திக்கிறோம். இந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிப்பீர்கள் என்றால், இந்த உலகத்திலே ஆண்டவர் தன் சீடர்களை விட்டு பரலோகத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அந்த சீடர்களை பார்த்து சொன்னார், உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? சொல்லுங்க, இருக்கிறாரா? உலகம் முடியும் கடைசி நாள் வரை நம்மோடு அவர் இருக்கிறார். அதனால தான் நம்ம வேதத்தை எடுத்து வாசித்தோம்னா ஆண்டவர் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம், அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், அஞ்சாதே, பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். எசையா 46:3 ஆண்டவர் சொல்கிறாரு, உதரத்திலிருந்தே உங்களை தாங்கினது நான் தான். உன்னோட தாயினுடைய கர்ப்பப்பையில் உன்னை தாங்கினது, சுமந்தது நான் தான். அதனால் உதரத்தில் தாங்கின நான் என்ன செய்வேன்? உன் தலைமுடியெல்லாம் நிறச்சி போய் கையங்காலம் ஆடுகிற காலம் வந்தால் கூட அப்பொழுதும் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தாங்குகிற ஒரு நல்ல கடவுள், தப்புவிக்கிற கடவுள், ஏந்துகிற கடவுளாக இவர் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அவமானத்துக்கு இடமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவமானத்துக்கு இடமே, நிந்தைக்கு இடமே
இல்லை. அப்போ ஒரு கேள்வி கேளுங்க, நம்மோடு இருக்கிற கடவுள் என்ன செய்கிறார்? என்னோடு இருக்கிற கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:21 வசனம் வாசிக்கலாம். மனுஷனுடைய வழிகளில் ஒன்றும் ஆண்டவரின் கண்களுக்கு தப்புவதில்லை, அவர்களுடைய பாதைகளையெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்கே எந்த மனுஷங்க முன்னால் மட்டம் தட்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை தர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கிற, நம் நடுவிலே இருக்கிற கடவுள் எப்படி இருக்கிறார்னா, அவர் நம்முடைய வழிகளை கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனிதனின் வழிகள் ஆண்டவருடைய கண்களுக்கு என்ன செய்வதில்லையா? சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவரின் கண்களுக்கு தப்புவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்போம் என்றால், நம்ம நல்ல ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மனசு இருக்குமா? எல்லாரும் ஒரே பாதையில் இருந்து வந்தோமா? எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இருக்குதா? இல்லை. அவங்கவங்களுக்கு வேற வேற பாதை, அவங்கவங்களுக்கு வேற வேற திட்டம், அவங்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் கண்டிப்பாக வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் ஒரு 780, 800, 850 கோடி கிட்ட நெருங்கிட்டு சொல்கிறாங்க உலக மக்கள் தொகை. இத்தனை கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மனிதனுடைய வழிகளுள் ஒன்றுமே அவருடைய பார்வைக்கு தப்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் இந்த ஜெபத்திற்காக வந்து கொண்டிருந்தோம். வரும் பொழுது ஒரு சில பிள்ளைகள், தம்பிகள் பைக்கில் போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியே அங்கே பீச் ரோட்டில் அப்படியே வரும் பொழுதே பார்க்குறேன், வெறும் சரசரன் வண்டி போகுது. நம்மளும் அதை முந்தி போவோம்னு சொல்லுவோம். கொஞ்சம் வேகமாக போய் பார்த்தேன். என்ன பண்ணியிருக்காங்க? சில தங்கைகள் என்ன பண்ணியிருக்காங்க? அப்படி மாஸ்க் எடுத்து போட்டிருக்கிறாங்க. சில தம்பிகள் ஹெல்மெட்டால் மறைத்திருக்கிறாங்க. சில பிள்ளைகள் துப்பட்டாவை எடுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? சொல்லுங்க, முகத்தெல்லாம் நல்லா மறைச்சி கண்ணு மட்டும் தெரியுது. என்ன, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை விட்டு தாண்டி வெளியே போயிடுவாங்க போல். அப்படி அவங்க போகிறாங்க. இப்போ இவங்க ஏன் முகத்தை மறைச்சிட்டு போகிறாங்க? ஏன் இந்த தம்பி இன்னும் கொரோனா இருக்கா தெரில, ஆனால் மாஸ்க் போட்டிருக்கிறார். ஏன் சொல்லுங்க? அவரை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? கண்டுபிடிச்சிடக்கூடாது. இன்னும் புரியலை போல். வயசானவங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, நம்மளாம் செஞ்சு நம்ம இந்த உலகத்தில் பாருங்களேன், இன்றைக்கி ஒரு நிறைய டெக்னாலஜி கூட்டிகிட்டு என்ன, பிரைஸ் தி லார்ட், யாருக்கும் தான் செய்வது தெரிஞ்சிடக்கூடாது, தான் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது, அப்பா அம்மா பார்த்துடக்கூடாது, சொந்தக்காரங்க பார்த்துடக்கூடாது. நம்ம இந்த பீச்சில் தான் போய் உட்கார்ந்துருந்தோம், நம்ம இந்த பாதையில் தான் நம்ம காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்ட்டு நம்ம போனோம், ஆனால் போயிட்டு வந்து இப்படி மாட்டிக்கிடக்கூடாதுன்னு ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய கண்களை அடைப்பதற்காக, தான் செய்கிற தவறுகள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அநேக காரியங்களை என்ன செய்வாங்க நாம் இந்த உலகத்தில் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள், இது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு மறைந்து வாழ்கிற ஒரு பகுதி என்பது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதை யாரும் மறக்க முடியாதுங்க. இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் அதை மறைக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பெரியம்மா முகத்தை மறைச்சிடலாம், பெரியப்பா முகத்தை மறைச்சிடலாம், அப்பா அம்மா கண்களுக்கு தப்பிடலாம், பங்கு சாமியார் கண்ணுக்கு தப்பிடலாம், நம்ம ஃப்ரெண்டு கண்ணுக்கு தப்பிடலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு கண்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதை தான் பைபிள் சொல்லுகிறது, மனிதர்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு என்ன செய்வதில்லை?
அவர் கண்களுக்கு தப்புவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யறது இல்லை? எல்லாம் உலகத்தில் பாருங்க, எத்தனை கோடி மனிதன் இருந்தாலும் சரி, எல்லாருடைய வழிகளும் அவருடைய கண்களுக்கு முன்பாக அப்பட்டமாக அப்படியே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிற காலத்தில் கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க. ரோட்டில் கேமரா, வீட்டில் கேமரா, காலேஜில் கேமரா, ஸ்கூலில் கேமரா, ஆலயத்தில் கூட என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன வைக்க வேண்டியிருக்கு? இங்கே இருக்குதான்னு தெரில, வச்சுருக்கீங்களா? சரி, எல்லா இடத்துலையும் கேமரா வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. ஏன்? பொருள் காணாமல் போயிடக்கூடாது, யார் வாராருன்னு தெரியணும், எதுக்கு வராங்கன்னு தெரியணும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஏன்னா சில நேரங்களில் சில இடங்களில் நற்கருணை ஆலயங்கள் இருக்கிறது. நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போயிருந்தோம். மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா நற்கருணை ஆலயத்தில் பயங்கர கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள். மத்தியான டைமில் நற்கருணை ஆலயத்தில் பயங்கர கூட்டம், உட்கார இடம் கிடைக்காது. என்ன பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, நல்ல வெயில் அடிக்குதா, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு வெளியே உட்காந்துருக்கிறவங்களாம் உள்ளே வந்துருந்தாங்க. ஏன்? 2 ஏசி ஓடுது, அங்கங்கே கொரட்டை சவுண்டு கேட்குது. ஆண்டவரே, நீர் ஏன் தனிமையாக உட்காந்துருக்கிறீர்? அன்னைக்கு அன்னைக்கு கெச்சமணி தோட்டத்தில் தூங்கினதை விட நாங்கள் நல்ல. இப்போ ஃபாதர் என்ன பண்ணார்னா, மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரை சேப்பல் பூட்டி போடு அப்படின்னு பூட்டி போட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவர் பார்க்குறார், அட பாவிகளா, வெளியேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து என்ன செய்கிறீங்க? ஆண்டவருக்கு கம்பெனி கொடுக்குறவங்கிற பேரில் என்ன செய்கிறீங்க? தூங்கிக்கிட்டா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பூட்டி போட்டா இருப்போம். இப்போ ஒருவேளை இப்படி சில காரியங்கள் நமக்கு தெரிய வருது. ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய வழிகள் ஆண்டவருடைய கண்களுக்கு தப்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அதனால தான் நீங்கள் தயவு செய்து நான் உங்களோடு கூட ஒரு 3 பகுதியை இன்னைக்கு பிரித்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. வழிகள் என்பது என்ன அப்படின்னா, வழிகள் என்பது ஒரு பாதை நீங்கள் சொல்லலாம். வழிகள் என்பது என்னன்னா, மனிதன் தன் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானம். சொல்லுங்க, என்னது? எழுதி கொள்ளலாம் நீங்கள். மனிதன் முதலாவது, நீங்களும் நானும், இந்த வழிகள் என்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்குள் வைக்கப்படுகிற நாம் எடுக்கும் தீர்மானங்கள் நம் வாழ்வின் முடிவுகளை உறுதிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எடுக்கிற தீர்மானம், சொல்லுங்க அல்லேலூயா. நாம் ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கிறதா இருக்கலாம், ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்கிறது? முதலாவது மனிதன் தனக்குள் என்ன செய்கிறான் என்றால், ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. என்ன நடக்குது? தீர்மானத்தை அவன் உருவாக்குகிறான். சகோதரியே, சகோதரனே, உங்களுக்குள் எனக்குள் ஒரு தீர்மானத்தை எழுதுகிறோம். 2வது, இந்த தீர்மானம் நம்மை ஒரு திசையை நோக்கி நகர்த்துகிறது. என்ன செய்கிறது? நாம் என்ன தீர்மானத்தை எடுத்தோமோ அதை நோக்கி அது நம்மை பயணிக்க வைக்கிறது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 3வது, நம்முடைய வழிகள் என்பது தீர்மானம், ஒரு திசையை நோக்கிய நகர்வு. அதனுடைய 3வது பகுதி என்னவென்றால், நாம் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தின் அந்த இலக்கிலே போய் நாம் சேருகிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும், நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய நகை சேர்க்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு என்னதான் பெரிய காரியங்களை நீங்கள் நினைக்கலாம், இல்லை உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ உறவுகளுக்கோ. ஆனால் அநேகர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, சினிமாவில் சொல்லிட்டாங்க, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் தெரிஞ்சது. நான் ஒரு ட்ரிப்பு முடிவெடுத்துட்டேன்னா ஏன் பேச்ச ஏங்க உங்களுக்கு தெரியாதா? நாம் ஒரு ட்ரிப்பு முடிவு எடுத்துட்டேன்னா ஏன் பேச்ச சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஒரு ட்ரிப்பு நான் முடிவு எடுத்துட்டேன்னா ஏன் பேச்ச நானே என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படி தானேக்கா? எவன் சொல்லட்டும், யார் வேணாலும் மேலே இருந்து யார் இறங்கி வந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன். நான் எடுத்த முடிவு தான். பிரைஸ் தி லார்ட். இந்த தீர்மானம், மனிதனுடைய வழிகள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் எடுக்கிற தீர்மானம், அந்த தீர்மானம் அவனை திசையை நோக்கி நடத்துகிறது. முடிவிலே அவன் சேருகிற ஒரு இடத்திலே அவனை கொண்டு போய் விடுகிறது. ஆனால் அதில் பிரச்சனை என்னவென்றால்,
எல்லோரும் சரியான பாதையில் போய் முடிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். பயணத்தை ஆரம்பித்த அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் முழுசாக என்ன செய்யறதில்ல, முடிக்கிறதில்ல. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி அதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருக்குது? ஒரு முடிவு இருக்குது. நாங்கள் நேற்று நைட்டு ப்ரேயரை முடித்தோம். நான் ஒரு 6 மாதம் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கு முன்னக்கூட்டி வழக்கமாக பழகின பாதைன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வண்டியை பிடிச்சி நேராக காரை எடுத்துகிட்டு சாயர்புரம் ரோட்டில் அப்படியே நேராக தூத்துக்குடி புதுக்கோட்டையை நோக்கி போகிறேன். பிரைஸ் தி லார்ட். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட ரூட்டே மாறி எங்கெல்லாமல் போகுது. ஏன் நான் கேட்குறேன், போகிற ரூட்டு சரியா பிரதர்? மேப்பை போடுங்க. மேப்பில் போட்டால் இங்கே நெட்வொர்க் பண்ணல. அப்புறம் பார்க்குறோம் கொஞ்சம் லேட் ஆகிட்டது பேசிட்டுலாம் போகும்போது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறமா தான் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்த ரூட்டு மாறிட்டீங்க, அங்கே ஏர்போர்ட்டுக்கு இடம் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, நீங்கள் ரூட்டை மாற்றி போங்க. பிரைஸ் தி லார்ட். நான் நினச்சிட்டு போகிறேன் இந்த ரூட் தான் சரிதான்ப்பா, எனக்கு தெரியும்பா. பிரதர் உங்களுக்கு தெரியுமான்னு பிரதர் கேட்காரு. அதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட சொல்லுங்க. அதுக்குள்ளே ரூட்டை மாற்றி விட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினச்சிட்டு போகிற ரூட் எப்போவுமே சரியாக இருக்கும்னு நீங்கள் ஒருவேளை தீர்மானம், உங்கள் தீர்மானம் முடிவுக்குள்ளே வந்துட்டுனா, நீங்கள் ஒத்த காலில் நின்னாலும் சரி 2 காலில் நின்னாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தது தான் சரின்னு சொல்லுவீங்க. அப்படிதானம்மா? சொல்லுங்கம்மா, சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதில் நெகட்டிவாக அதனுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு யாராவது விலக்கி கூறினா நீங்கள் கேட்பீங்களா? கேட்பீங்களா? மனசாட்சி தொட்டு கேட்பீங்களா? அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நமக்கு சாதாரணமான விஷயம் அப்படின்னு நம்மை நாமே என்ன செஞ்சுக்கிடுவோம், ஞானிகளாக கருதி கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாம் எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு என்பது முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எதை விதைப்பீர்களோ, சொல்லுங்க, எதை விதைப்பீர்களோ, நீங்கள் பிரதர் சிஸ்டர் தங்கச்சி தம்பி நீ எதை விதைக்கிறியோ அதை தான் என்ன செய்வேன், அறுப்பேன். நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய ஞானியான ஆள், நம்ம நினச்ச மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்மளையே நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனிதனுடைய வழிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் உன்னிப்பாக அவர் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நீங்கள் அதனால தான் தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். நல்லா கவனித்து படிக்கணும். யோபு 23 10வது வசனம் வாசிங்கம்மா. நான் போகும் வழியை அவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையவர் சொல்லுங்க அல்லேலூயா. யோபு பக்தன் சொல்றாரு, ஆண்டவரே நான் போகிற பாதையை, நான் போகிற வழிகளை நீர் என்ன செய்திருக்கிறீர் சொல்லுங்க, அறிந்திருக்கிறீர். இங்க இருக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைங்க வழி என்னன்னு தெரியாது. எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய காலேஜ். அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த எங்கள் காலேஜுக்கு, அந்த சிஸ்டர் அங்கே உள்ள ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த எங்கள் காலேஜுக்கு பிள்ளைங்க பெற்றோர் வந்து இறக்கி விடுவாங்க. எப்படி இறக்கி விடுவாங்க? நல்ல தாவாணிலாம் போட்டு நல்ல அப்படி குடும்ப பெண்ணாக வந்து இறக்கி விடுவாங்க, பூலாம் வச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வெளியே இருக்கிற கெட்டப் உள்ளே வந்தவன் என்ன செஞ்சிருமா, மாறிடும். அவங்க பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் நாங்கள் கற்பனையே பண்ண முடியாத லெவலில் அவங்கள பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க ரொம்ப சரியாக இருக்கிறாங்க, நீதியாக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ வெளியில் பிள்ளைங்க இன்றைக்கி இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம மதிப்பிட முடியவே, சொல்லுங்கள், மதிப்பிட முடியவே முடியாது. சிலர் மௌனமாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப கப்புன்னு இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஏன் இவங்களை மாதிரி சாந்தமான ஆள் உலகத்திலே கிடையாது நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உள்ளே இருக்கும்.
உள்ள விஷம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் பக்தி பரவசத்தெல்லாம் வெளியே காமிப்பாங்க, அப்படி தானே? ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப பரவசமாக இருப்பாங்க, சிஸ்டர் பிரதர் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் உள்ள என்ன இருக்கும் சொல்லுங்க? நம்மளை கைமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சிலர் ரொம்ப நேச பாசமாலாம் இருப்பாங்க, ஆனால் உள்ள வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை அறியாமல் அநேகர் தங்கள் வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையை பரிதாபமாய் முடிக்கிறார்கள். அங்கே தான் பிரச்சனை இருக்கு. அதனால தான் யோபு சொல்றாரு, தேவனே நான் போகும் வழிகளை நீர் என்ன செய்கிறீர்? அப்போ இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. நீ எங்கே இருக்கிறன்னு உனக்கு தெரியுமோ தெரியலையோ ஆண்டவருக்கு தெரியும். நீ எப்படி இருக்கிற, என்ன சிந்திக்கிற அப்படின்னு ஒருவேளை நீ நினைக்கிறியோ இல்லையோ, சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க எப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்க படிக்கும்போது அம்மா அப்பா வந்து என்ன செய்வாங்க? படிக்கிற மாதிரி நடிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அவங்க நினைப்பாங்க, அம்மா நினைப்பாங்க, பிள்ளை என்ன செய்கிறான்? படிக்கிறா. ஆனால் பிள்ளை என்ன பண்ணுறான்னு பிள்ளை என்ன நினைக்கிறா? அப்பா அம்மாவை ஏமாத்தியாச்சு, அப்பாவை ஏமாத்தியாச்சு. இதே மாதிரி கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். சில பேரில் பல பேர் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட மற்றவங்களை ஏமாத்துறதுல டேலண்டான ஆளாக இருக்கலாம். ஆனால் பிரதர் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகும் வழிகளை ஆண்டவர் அறிவார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். யோபு சொல்கிறாரு, நான் போகும் வழிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய எல்லா வழிகளையும் அவர் கவனிக்கக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ரெண்டு கைகளை வேறு சொல்லுங்க. ஆண்டவரே நான் போகும் வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு மறைவானது அல்ல. என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு மறைவானது அல்ல. ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும்போது சங்கீதம் திருப்பாடல் 139 அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 139 முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்ன செய்கிறீர்? சொல்லுங்க, நீர் என்ன செய்கிறீர்? ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர்? என்னைய கூர்ந்து கவனிக்கிறீர். நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் எங்கே என்ன எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம விழுந்து கிடக்கிறோம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆய்ந்து அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் 12 வரை நீங்கள் பரவ படித்து பாருங்கள் நேரத்தை நிமித்தம். நான் அமர்வதையும் எழுவதையும், நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வாயில் சொல் உருவாவதற்கு முன்பே நீர் அதை கவனிக்கிறீர். சொல்லிட்டு சொல்றாரு, நான் வானத்துக்கு போனால் நீர் அங்கேயே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கிறீர். நான் இருட்டில் இருந்தால் கூட இருள் கூட உமக்கு இருளாக இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ கரண்ட் போயிட்டு இருட்டாயிரும். இப்போ நம்ம யாருமே சில ரகசியம் பேசணும்னா கூட என்ன செய்வோம்? மெல்ல சவுத்து பின்னால் இல்லை ஏதோ ஒரு இடத்த பார்த்து என்ன செய்வோம்? ரகசியம் பேசுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் மறைவாக நினைக்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு எப்படி இருக்கு? வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ மனிதனுடைய வழிகள், நாம் செல்லுகிற எல்லா பாதைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் சொன்னேன், உங்களுக்கு அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவமானம் எப்போ மாறும்னா தேவன் நம் நடுவில் இருக்கிறார். யோவேல் 2:27 எடுத்து வாசிட்டீங்க. அது இந்த கடவுள் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை அறிந்தால் நமக்கு அவமானம் இல்லை. அப்போ நம் நடுவில் இருக்கிற கடவுள் என்ன செய்கிறாரு? நம் வழிகளை கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வழிகளை என்ன செய்கிறாரு? நான் 3 வழிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சரியா? 1, முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட்.
திருப்பாடல் சங்கீதம் 119 அதிகாரம் 104வது வசனம். தயவுசெய்து 119 104வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகிறேன், ஆகவே தான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன். என்ன வழி? முதல்ல இந்த உலகத்தில் நீங்க பார்க்கறது என்னது பாப்பா? என்னது? பொய் வழி. சொல்லுங்க, என்ன வழி? நீங்க நல்லா கவனிங்க. பொய் வழிகளை இந்த உலகம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. பொய் வழிகளிலே மனிதர்கள் பயணிக்கிறார்கள். இந்த பொய் வழி என்பது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்? நம்ம சாதாரண ஒரு பழமொழி. நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒருவரை சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்கிறார். அப்போ அந்த இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு கேட்டேன், நீங்கள் கிறிஸ்தவர் தானே பிரதர்? ஆமாம். அப்போ ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாதான், பைபிளில் எழுதியிருக்கு, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு பைபிள் எழுதியிருக்கு, தெரியுமா அப்படின்னாரு. நான் கேட்டேன், எனக்கு தெரியலை பிரதர், அது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நான் முழுசாக படித்து பார்த்தாலும் எனக்கு தெரியலை. பாப்பாவுக்கு தெரியுமா? அக்காவுக்கு தெரியுமா? அப்படி போட்டிருக்கோ? எனக்கு தெரியலை. யாராவது லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை பைபிளில் ஏதாவது டாக்டரேட் வாங்கினவன்ட்ட கேட்கணுமா? பைபிளில் போட்டிருக்கா? அவர் சொல்கிறார், எனக்கு பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், பைபிளில் போட்டிருக்கு, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார்கள், நாக்க நீட்டி நம்ம நற்கருணை ஆண்டவரை, இவரே எல்லாம் வல்ல இறைவன், இவர் தான் நமக்கு ஜீவனுள்ள ஆண்டவர், நம்ம நாக்க நீட்டி நன்மை வாங்குகிறோம். நமக்கு மற்ற சபைகளுக்கும் திருச்சபைக்குள்ள வித்தியாசம் என்ன? நமக்குள் தேவன் உயிரோடு எழுந்தருளி வருகிறார். கை தட்டுங்க பார்ப்போம். நீங்க விசுவசிக்கிறீங்களா? 24 மணி நேரமும் இந்த நற்கருணை பேழையில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். கடவுள் இருக்கிறார். மெய்யாகவே இருக்கிறாரா? சொல்லுங்க. அதுவரை இருக்கிறார்ன்ட்டு உள்ள வச்சு பூட்டிட்டோம். அவருக்கு கண்ணு தெரியாது, அப்படிதானே? தெரியுமா? இன்னைக்கு நிறைய என்ன பண்ணோம்? உள்ள வச்சு என்ன செஞ்சிட்டோம்? பத்திரமா பூட்டி அவருக்கும் 2 கேமரா வைக்க வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் புனித நல்லா கவனிங்க. கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவர் நமக்கு தன்னையே முழுவதும் கையளித்து, நான் என்றென்றும் உங்கள் நடுவிலே உங்களோடு வாசம் செய்கிறேன் என்று ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தன்னை முழுவதும் கொடுத்துட்டாரு. நம்ம தனியா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி புனிதர்களை நமக்கு உறவாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் நமக்கு அன்னை மரியா, புனிதர்கள் எல்லாரும் நம்முடைய மீட்புக்காக அவர்கள் பரிந்து இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மாற்று கருத்து இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்று கிறிஸ்தவர்கள் பொய் வழிகளை தேடி போவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ பொய் வழியை தேடி போவது சரியானதா அப்படின்னு முதல்ல கேள்வி கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம் தேவன் எப்படிப்பட்டவர் வாசியுங்கள். நீங்கள் நம்முடைய தேவனுடைய பாதைகள் எப்படின்னா, இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர்தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை, வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். கை தட்டுங்க பார்ப்போம். நல்ல கை தட்டணும். பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணை பேழையில் 24 மணி நேரமும் இதோ நான் உங்களோடு வாசம் செய்கிறேன், உன்னோடு வாழ்கிறேன் என்று சொல்லும் வாழ்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் உண்மையுள்ள இறைவன். சொல்லுங்க, என் கடவுள் யாரு? என் ஆண்டவர் யார்? அவர் உண்மையுள்ள இறைவன். அவருடைய வழிகள் அனைத்தும் நீதியானவை, வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், வஞ்சகமற்ற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் அன்புள்ளவர், பேரன்புடையவர், இரக்கமுள்ளவர், அப்படிதானே? இது நிறைய அவரை பற்றி சொல்லலாம். சரி, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இருந்தும் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, இந்த தெய்வத்தை விட்டு விலகி போகிற ஜனங்கள், ஆண்டவரை விட்டுட்டு பொய் வழிகளை தேடுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன வழியை தேடுறாங்க? சத்தமாக சொல்லுங்க, என்ன வழியை தேடுறாங்க? நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வேதத்தில் காண்பிக்கிறேன். 3 நபரில் காமிப்பேன். நீங்கள் முதல் நபர் என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து 1 சாமுவேல், 3 வழிகள் 3 நபர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த 1 சாமுவேலில் ஒரு மனிதனை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ அந்த 1 சாமுவேல் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அதில் ஆண்டவர் இங்கே சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களை மட்டும் குறிச்சிக்கோங்க. அதை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, சவுலை ஆண்டவர் இஸ்ரவேலின் முதல் அரசனாக திருப்பொழிவு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாரை? கழுதையை தேடி வந்த ஒருத்தனை ஆண்டவர் இஸ்ரவேலுடைய ராஜாவா மாற்றிட்டார். அல்லேலூயா. எதை தேடி போனா? கழுதையை தேடி போனான். அந்த கழுதையை தேடி போன சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாய் ஆண்டவர் மாற்றி அவனை ஒரு உயர்ந்த சிங்காசனத்தில் கொண்டு போய் வைத்தார். அவன் போன இடத்துலலாம் ஆண்டவர் அவன் கூட இருந்தார், அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த சவுல் உண்மையான தேவனாகிய ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவனாக இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி இருக்கல? ஆண்டவருக்கு பிரியமானவனாக, ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவனாக அவன் என்ன செய்யல? இருக்கல. நான் நேற்று தினத்தில் காலை வேளையில் நம்முடைய தியான இல்லத்திற்கு ஒரு தகப்பனார் அவருடைய மகள் பேத்தியை கொண்டுட்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். வந்த உடனே அவர், எப்பா பேத்திக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஜெபம் பண்ணணுப்பா. நான் உண்மையிலே காலையில் நினைக்கிறேன், பரவாயில்லப்பா உடம்பு சரியில்லைன்னு பக்தியோடு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்தோம். ஜெபம் செஞ்சுட்டு ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா, கொஞ்சம் வெப்பத்தினால பிரச்சனை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அல்லேலூயா. சாயங்காலம் பகல் தியானத்தெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் கிளம்பி வருகிறோம். வரும் பொழுது பார்க்குறோம் அதே முகம், அதே அவருடைய மகள் பேத்தி. என்னென்னா, நாங்கள் வருகிற வழியிலேயே பார்வை பார்க்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் வாகனம், அவர் பைக்கை நிற்கிறாரு. நான் பார்த்த உடனே என்னுடைய வாகனத்தை பின்னால் ரிவர்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கேட்குறேன், என்னையா பண்ணுறீங்க? இல்லைப்பா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறா, அதனால் இங்கே கண்ணுக்கு பார்த்துட்டா என்னமோ சொல்கிறார், கண்ணெறியா என்னமோ சொல்கிறார், அதுக்கு பார்த்துட்டா சரியாக போயிடும். நான் கேட்டேன், உனக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருக்கா? உண்மையிலே உனக்கு இயேசு தான் கடவுளா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன பண்ணிட்டுனா, வருவேன், ஆண்டவர்கிட்ட வருவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் என் தேவையை சொல்லுவேன், நிறைவேற்றினா பார்ப்பேன், நிறைவேற்றலைன்னா என் வழி தனி வழி. எனக்கு நான் ரூட்டை போட்டுட்டு சொல்லுவாங்களே சிலர், நீங்கள் பிரதர் புள்ளி வைங்க, நாங்கள் ரோட்டை போட்டுக்கிறோம் அப்படி சொல்லுவோம்ல. இன்னைக்கு பிள்ளைங்கள புள்ளி வச்சா போதும், நாங்களே கோட்டை போட்டு ரோட்டை போட்டு அதை மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறான், வருவேன் ஆண்டவரே என் பையனுக்கு என் பொண்ணுக்கு இது நடக்கணும், நடக்குமா? அவர் காலதாமதப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நினச்சிட்டு உடனே ரூட் என்ன செய்கிறான், மாற்றிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க தெரியுமா, வரணும், தட்சணை போடணும், காணிக்கை போடணும், இல்லைன்னா இங்கே வருவேன், ஞானப்பிரகாசியாரே எனக்காக வேண்டிக்கொள்ளும், கோடி அற்புதரை எனக்காக வேண்டிக்கொள்ளும், சதா சகாய மாதாவே எனக்காக. ஒன்றும் நடக்கலையா? எங்கேயாவது எனக்குன்னு ரூட் இருக்கு, அங்கே போயிடுவேன். இப்படி போகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை வரவைத்துக் கொள்வார்கள். ஜாக்கிரதை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சவுலை ஆண்டவர் ராஜாவாக்கிட்டாரு. ஆனா ஆண்டவர் இந்த சவுலை இவ்வளவு உயரமான ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த பின்பு கூட
இதை சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? யாரை தேடினான்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் முக்காடு போட்டுட்டு, உங்களை சொல்லலை, உலகத்தில் யாருக்கு தெரியாதுன்னு ஒளிஞ்சு மறைஞ்சி ஆண்டவரை விட்டுட்டு வேற வேற வழிகள் என்ன செய்கிறாங்க, தேடி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சில கூடாரங்களுக்கு போனோம்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் கேமராவை பார்த்துட்டாங்கன்னா முக்காடை மூடிடுறாங்க ரொம்ப கீழே வர. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லா இடத்துலையும் வேத வசனம் தான் போதிக்கப்படுது அப்படின்னு உங்களே நீங்கள் என்ன செஞ்சு கூறக்கூடாது, ஏமாற்றி கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தங்கள் வயிற்று பிழைப்புக்காக சபைகளை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். இன்று வயிற்று பிழைப்புக்காக இன்னைக்கு யார் யாரெல்லாமோ இந்த வேதத்தை எடுத்து என்ன செய்றாங்க, தங்கள் இஷ்டத்திற்கு பேசுகிறார்கள். மக்கள் சிதைக்கப்படுகிற காலத்தில் இருக்கிறார்கள். கவனிக்கணும். உங்க விசுவாசம் சிதைக்கப்படுகிற காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அதே 1 சாமுவேல் தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதில் நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். சவுல், அந்த வரியை மட்டும் குறிச்சுக்கோங்க. சவுல் மாறு வேடமிட்டு, 1 சாமுவேல் 28:8. சவுல் போட்டிருக்காமா? 1 சாமுவேல் 28:8. சவுல் மாறு வேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? எதுக்கு? யாருக்கும் தெரியக்கூடாது. குறி கேட்கறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரா? மாறு வேடம் விட்டாரு, வேறு ஆடையை உடுத்தினாரா. ராஜா ஆடையை விட்டுட்டு வேற ஒரு கோமாளி வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டான். ஏன்? தான் யாரும் நினைச்சிடக்கூடாது வெளியே உள்ளவங்களுக்கு. ஏன்? பக்திமானான ஆளியா இவர். இவர் யாரு? பெரிய பக்திமான். கோயிலில் முன் வரிசையில் உட்கார்ந்துருப்பாரு. இவர் கடவுளுக்காக பெரிய பலியெல்லாம் செலுத்தின ஆளு. பயம் பாருங்க, கொளுத்த கன்றுகளெல்லாம் கடவுளுக்கு கொண்டு வந்து பலி கொடுத்த ஆளு. இப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்றான்னா, அவன் நினைச்சுக்கிட்டான் கடவுளுக்கு நான் செய்கிறது, சொல்லுங்க, கடவுளுக்கு நான் செய்கிறது, நான் போகிற பாதை கடவுளுக்கு. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, எந்த கோடாங்கிக்கிட்ட நிற்கிற, எந்த ஜோசியக்காரன் நிற்கிற, எங்கே ஜாதகம் பார்க்குற, எங்கே போய் என்னெல்லாம் பில்லி சூனியம் மந்திரவாதம் தகடு தாயத்தை தேடுறேன்னு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமாம்மா? நீ உன் வீட்டில் என்ன தொங்க போட்டிருக்க? நீ எனக்கு சமயத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா இயேசுவின் திருஇறுதிய படம், பெரிய படம், நல்ல ஊதுவத்தியெல்லாம் வச்சு போட்டு மானெல்லாம் போட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன இவ்வளவு பிரபலம் இவ்வளவு தூரம் பண்ணுறான் அப்படிங்கும்போது தான் அவன் பையன் வந்து சொன்னான், அது இயேசுன்னு தெரியறதுக்குள்ள பின்னால் ஒரு தகடு இருக்கு. பின்னால் என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? பின்னால் ஒரு செம்பு பட்டை வச்சிருக்கு. அதுக்கு டெய்லி போடணும். அதை வெளியே வச்சு போட்டால் என்ன சொல்லுவா அன்பியத்துக்காரி? டேய் என்னங்கடா அப்படின்னு சாமியார்ட்ட போட்டு விட்டுருவா. அதனால் நமக்கு என்ன, ரெண்டும் கதை நடந்த மாதிரி ஆச்சு. என்ன? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டும் நடந்த மாதிரி ஆச்சுல. ஆண்டவரை கும்பிட்ட மாதிரி ஆச்சு, ஜோசியக்காரர் சொன்னதை செஞ்ச மாதிரி ஆச்சு. இன்னைக்கு அநேகர் இப்படி தங்களை தாங்களே அறிவாளிகளாக நினைத்து என்ன செய்றாங்க? பரிதாபமாக வாழ்க்கையை முடிக்கிறாங்க. மிஸ்டர் பிரதர் நல்லா கவனிக்கணும். இந்த சவுல் மாறு வேடமிட்டான். யாருக்கும் தெரியாதுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டான். அவன் போய் என்ன பண்ணான்? அந்த சூனியக்கார கிளவிட்ட, குறி கேட்கிற கிளவிட்ட போய் நிற்கிறான். குறி கேட்கிற பெண்கிட்ட போய் நிற்கிறான். அவன் நினைக்கிறான் யாருக்கும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அந்த சவுல் என்னைக்கு தேவனை விட்டு அவன் விலகி போனானோ அன்றே அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிவடைந்தது. பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகிட்டு நீங்கள் எதையும் சாதிக்க முடியுமாம்மா? சொல்லுங்க, முடியுமா? நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், தயவு செய்து கொஞ்சம் வேகமாக என்ன, கொஞ்சம் யோவான் 15 4வது வசனம். ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் சொல்லிட்டு சொன்னாரு, என்னை பிரிந்து 5வது வசனத்தில் வந்தீங்கன்னா, என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. கை தட்டுங்க பார்ப்போம். இந்த உயிருள்ள கடவுளை விட்டுட்டு நீ ஊதுபதிய போவியோ, ஜோசியக்காரன் போவியோ, மந்திரவாதிட்ட போவியோ, மாயவத்தக்காரன் போவியோ, பொய் வழிகளை தேடி மூட நம்பிக்கைகளை தேடி நீ போகிறியா? முடிவு என்னன்னா, உங்களுடைய வழிகளே, உங்களுடைய பாதைகளே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிடணுன்னே, நீங்கள் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் இந்த சவுலுக்கு என்ன நடந்தது, என்ன செய்தி சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை பேச சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 18ஆம் வசனத்தை படிங்க. 16ஆவது வசனம். அதற்கு சாமுவேல், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறார்? நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உன்னை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டாரு? பொய் வழிகளை தேடுகிறவர்களே, மந்திரவாதங்களையும் பில்லி சூனியங்களையும் மூட நம்பிக்கைகளையும் உயிருள்ள நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதையும் விட்டு விலகி போகிறவர்களே, நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? உலகத்தின் மத போதகர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்களா? நீங்க சில பேருக்கு கடவுளை விட யார் தான் முக்கியம்? சில நபர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் யாருக்கு அடிமையாயிட்டு? இயேசுவுக்கு அடிமை கிடையாது. மாதா சொன்னாங்க, இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. இன்னைக்கு யாருக்கு அடிமைன்னு சொல்லிட்டாங்க? மாதா ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. கபிரியேல் தூதருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, இல்லை. ஆனால் இன்னைக்கு யாருக்கு அடிமை? பாஸ்டர்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது கூட என்ன செய்ய மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. தங்கள் ஜனங்கள் இன்னைக்கு சிதைக்கப்படுகிறார்கள். ஜனங்கள் இன்னைக்கு படுபாதாளத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். சில பேர்ல பல பேர் இன்னைக்கு பாருங்க, இயேசுடைய வசனத்தை விட யாரோ சொல்ற தரிசனங்கள் தான் குறிச்சொல்லுதல் மாதிரி என்ன செய்யுது. இன்னைக்கு பலவிதமான தரிசன செய்திகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு நிறுத்துங்க. பொய் வழிகளை விட்டு யார்கிட்ட திரும்பு? சொல்லுங்க, யார்கிட்ட திரும்பணும்? ஆண்டவரிடம் திரும்பணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏன்ட திரும்பு? என் வழியா என்று எவரும் பிதாவிடத்தில் போக முடியாது. என் வழி இல்லாம, என்ன இயேசு இல்லாம நீ இந்த உலகத்தில் வேற ஷார்ட்கட் பாதையில் வேற எங்கேயும் நினைச்ச முடியாது, போக முடியாது. இப்போ பாருங்க, அந்த 1 சாமுவேல் 28 அந்த எடுத்து வாசித்தீங்கன்னா அதில் பாருங்க, தேவன் அந்த சவுலையும் அவன் குடும்பத்தையும் என்ன செஞ்சாராம்? பெலிஸ்தியர்கள் கையிலே ஒப்படைத்து விட்டார். ஏன்? கடவுளுடைய வார்த்தையை கேட்காம இறைவனை புறக்கணித்து பொய் வழியை பின்பற்றினான். அவனும் அவன் குடும்பமும் அழிந்து போனது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை விட்டுட்டு, சும்மா கை கொடுத்து தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரை விட்டுட்டு பொய் வழிகளை மூட நம்பிக்கைகளை யாராவது சொன்னாங்கன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிஸ்னஸ், எடுக்கிற முயற்சி, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் பாதிக்கப்படும். அங்கே அவமானம் உருவாகுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு குடும்பங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதலாவது நீ என்ன செய்யுங்க? பொய் வழிகளை விட்டு உண்மையான தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். கை தட்டுங்க பார்ப்போம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள ஒரு வழி என்ன அப்படின்னா, எடுத்து வாசிங்க தயவு செய்து. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள்
2ஆம் அதிகாரம் நீதிமொழி 2:15 வசனம் வாசிங்கம்மா. எடுக்கிறீங்களா? சீக்கிரம் வாசிங்க. அவர்களுடைய வழிகள் கோணலானவை, அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை. என்னது? முதல்ல பொய் வழி. சொல்லுங்க, என்ன வழி? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன வழி? உண்மையான தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்தை விட்டுட்டு பொய் வழிகளை இன்னைக்கு பின்பற்றுகிற கூட்டம் அவமானத்தை சந்திக்கும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அவளுடைய வழிகள் எப்படிப்பட்டது? கோணலானவை, அவை நேர்மையற்றவை. கோணலானவை, சொல்லுங்க, என்ன வழி? கோணலானது, நேர்மையற்றது. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வழி என்ன தெரியுமா? ஒன்று, கடவுளை விட்டுட்டு தங்கள் இஷ்டத்துக்கு தங்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு கூட்டம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, எல்லா மனுஷனும் பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் ஆஸ்தி சம்பத்துகளையும் சேர்க்கறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பைபிள் நேர்மையற்ற வழி. என்ன வழி? சொல்லுங்க, என்ன வழி? நேர்மையற்ற வழி. தேவை என்னது? காசே தான் கடவுளப்பா. காசு இருந்தால் எல்லாம் வந்துடும். ஒரு அக்கா சொன்னா, அந்த நாயெல்லாம் ஒரு நாள் என் காலில் வந்து விழும்புறதார். எந்த நாய்? உங்களுக்கு நல்லா கேட்குதா? கேட்குதா? நல்லா கேட்குதா? சிலருக்கு இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்காது. அல்லேலூயா. ஆனால் உங்கள் இருதயத்தில் கண்டிப்பாக கேட்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் ஒரு நாள் காமிக்கிறேன் நான் யாருங்கிறத. அந்த நாயெல்லாம் என் காலில் வந்து விழும். ஏன்? பணத்தை சம்பாதிச்சிட்டோம்னா, செல்வத்தை சம்பாதிச்சிட்டோம்னா மற்றவங்களை என்ன செஞ்சுக்கலாம்? ஆட்டி படைச்சிக்கலாம். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற முடிவுக்கு இந்த உலகம் வந்து விட்டது. அதிலே நாமும் கூட இருக்கிறோம், நமக்கே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. கையில் வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நேர்மையற்ற வழி. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு வாழ்க. சொல்லுங்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழி 22 13 22. நல்லவரது சொத்து அவருடைய மரபை சாரும். கை தட்டுங்க, இந்த வசனம்லாம் குறிச்சுக்கணும். நீதிமொழி 13:22 என்ன போட்டிருக்கு? நல்லவரது சொத்து அவர் மரபை, யாருக்கு? அவன் குடும்பத்துக்கு, அது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் சில பேர் இருக்காங்க, ஊரடிச்சு ஓலையில் போடுறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது. சிலர் பாருங்க, தான் வாழணுங்கிறதுக்காக அடுத்தவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் பாருங்க, வீட்டை கட்டினவன் என் பாதி எங்கள் என் இடத்துலையும் செவுத்த வச்சு செஞ்சுட்டான், கட்டிட்டான். சண்டை போடவும் முடியல, பேசுனா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறான்? அவன் வீட்டில் உள்ள சாக்கடையெல்லாம் யார் வீட்டில் திறந்து விடுறான்? ஏன் வீட்டுக்குள்ளே திறந்து விடுறான். ஏன்? எப்படியாவது இவனை காலி பண்ணியே ஆகணும். சில பேருக்கு வேலையே என்ன வேலை? பக்கத்தில் இருக்கிறவனை நிம்மதியாக வாழ விடக்கூடாது, அடுத்தவன் முன்னேறிடக்கூடாது, அடுத்தவன் ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாது, அடுத்தவன் தன்னை விட உயர்ந்து விட கூடாது. இப்படி ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் பெருகிக்கிட்டு இருக்குது. இப்போ பைபிள் எழுது, நல்லவரது சொத்தும் மரபுக்கு போயிடும், ஆனால் படிப்பா பொல்லாரது பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சி நடப்பவரை. நல்ல ஜோரா கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பாவி சேர்க்கிற சொத்து எங்கே தான் வரப்போகுது? கடவுளுக்கு பயப்படுறவனுக்கு தான் போய் சேரப்போகுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் பைபிளில் நான் ரெண்டாவது நபரை உங்களுக்கு ஒருத்தருக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க,
முதல்ல அவமானம் யாருக்கு? சவுலே உனக்கு என்ன வந்துச்சு? அவமானம், குடும்பமே அழிஞ்சு போச்சு நீ பொய் வழியை தேடி. ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு நேர்மையற்ற வழியில் செல்வத்தை சேர்க்குறாங்க. வீட்டை கட்டணும், வாசலை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். அரசாங்கத்தில் வேலை பார்த்தா கூட லஞ்சம் வாங்குறத விடுறதுக்கு என்ன செய்யலை, மனசில்ல. தப்பாக எடுத்துக்கிடாங்க. அன்றைக்கி ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் நான் எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஹெச்எம்மாக இருக்கிறேன், பிள்ளைங்க கொடுக்குற அந்த அந்த வேன் வாடகையை கூட பிடுங்கிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க பிரதர். எப்படியாவது சண்டையை போட்டு எதையாவது என்ன செஞ்சிருது, காசை கூடு போடு, காசு தாயா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒரே நாளில் உன் காசு காணாமல் போயிடும். அல்லேலூயா. கொண்டு போய் ஒரு அடப்பண்ணு கொண்டு போய் உள்ளே வச்சாங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் முடிஞ்சு போயிடுது. கவனமாக இரு. இருக்கிற வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இரு. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக உழை. வீட்டுக்காரருடைய உழைப்பில் உள்ள செல்வம் வீட்டுக்கு வந்தால் போதும். அன்றைக்கெலாம் அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுத்து பெற்றவங்க வளர்த்தாங்க. டேய், நம்ம உழைக்கிறதுக்குள்ளே காசு மட்டும் நமக்கு வரணும், அடுத்தவங்க காசு என்ன செய்யக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே. உங்கள் அம்மாலாம் அப்படி வளர்த்தாங்களா? நீங்கள் புரியலையா? உங்கள் அம்மா அப்படி தானே வளர்த்தாங்க. அம்மா அப்படி வளர்த்தாங்களா இல்லையா? அடுத்தவங்க வீட்டு பொருள் நம்ம வீட்டுக்கு வரணும், அப்படி தானே வளர்க்காங்க. இன்னைக்கு எப்படி ஆகிட்டு, எவா நாசமாக போனாலும் 4 பேரை கொண்டுட்டாவது நீ என்ன செஞ்சிரு, மேலே வந்துரு. பிரைஸ் தி லார்ட். முடிவென்ன? பொல்லாருடைய வழி அழிவை தரும். ஆமென். இப்போ நீங்கள் பைபிளில் ஒரு பகுதியை, ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவுடைய புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக, உண்மையில் நான் இஸ்ரவேலின் கடவுளாய் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். நான் செய்தது இதுவே, அழிவுக்குரியவற்றுள் ஒரு அழகான பாபிலோனிய மேலாடையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? எரிகோ மதில் சுற்றி வர இருக்குது. இப்போ சுற்றி வர இருக்கிற எரிகோ மதிலை சுற்றி ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சுற்றி வாங்க, இந்த எரிகோ மதிலை நான் தகர்ப்பேன், ஆனால் எரிகோக்குள்ளே நீங்கள் போகும்போது எரிகோவில் உள்ள எதையும் தொடவே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதில் ஒருத்தர் தான், யார்? குறுக்கு புத்தி. எரிகிற வீட்டில் என்னது, எரிகிற வீட்டில் பிடுங்கிறது தானே எடுக்கிறது லாபங்கிற கணக்கில் எவன் கேட்டால் நமக்கு என்ன, எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு இந்த ஆக்கான் என்ன செஞ்சான், வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து புதைச்சி வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்ன நடந்து தெரியுமா? ஆண்டவர் யோசுவாவையும் யோசுவாவின் தலைமையில் இருந்த படை முழுவதும் தோற்கும்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒருவன் ஒரு குடும்பத்தில் அநீதியாக சம்பாதித்தாலும் அந்த குடும்பம் சீரழிவை சந்திக்குமா? சொல்லுங்க, சந்திக்குமா? நேர்மை இல்லாத சொத்துவம் வீட்டுக்குள்ளே வந்துன்னு வச்சுக்கோ, அநியாயமாக அடுத்தவனுடைய கண்ணீரை நீ தூக்கி சுமந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றேன்னு வச்சுக்கோ, அது உன் வாழ்க்கையை அழிச்சிரும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? நேர்மையற்ற முறையிலே திருடி அங்கிருந்து எடுத்து கவர்ந்து கொண்ட அந்த ஆக்கானுடைய குடும்பத்தையும் அங்கே கல்லறிந்து கொன்றார்கள். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா ஆக்கோர் பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுகிறேன், அடுத்தவர்களுடைய உடைமையை, அடுத்தவருடைய குடும்பத்தை, அடுத்தவருடைய வாழ்வை கெடுத்து முன்னேறுகிற ஒருவனும் நலமாக வாழ முடியாது. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்காக மாறுவார்கள். கை தட்டுங்க பாப்போம். ஏன் தெரியுமா? அதுக்கு உங்களுக்கு வசனத்தை காண்பித்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பார்க்குறீங்களா? நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தயவுசெய்து 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 11வது வசனம் படிங்கம்மா.
நேர்மையற்ற வழியில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டைகளை அடைகாக்கும் கவுதாரி போன்றோர். தம் வாழ்வின் நடுவிலேயே அவர்கள் அந்த செல்வத்தை இறுதியில் அவமதிப்புக்கு உள்ளாவர். கை தட்டிருங்க. புரியுதா புரியலையா? புரிஞ்சுதாமா உங்களுக்கு? நேர்மையற்ற வழியில் செல்வம் வருமா? வரும். ஏமாத்திடலாம், டேபிளுக்கு கீழே வாங்கலாம், பூங்கலை வச்சு வாங்கலாம், எஸ்டேட் விட்டு நீ கொடைக்கானல் ஊட்டியில் போய் கூட வாங்கலாம், எங்கேனாலும் போய் வாங்கிக்கலாம். அங்கே வீடு, இங்கே வீடு, அங்கே ரெஸ்ட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டுக்கலாம். ஆனால் என்ன ஆயிரும் தெரியுமா? சொல்லுங்கள், என்ன ஆயிரும்? உன் வாழ்க்கையோட பாதியிலேயே அது உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சில குடும்பங்களை பார்க்குறேன், எல்லாம் இருக்குது, அது ஆள்றதுக்கு ஆளே, சொல்லுங்கள், ஆளே இல்லை. பெரிய மாட மாளிகையை கட்டிட்டு வீட்டை திறக்காத வீட்டை நான் அவனை காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீட்டை ஒருத்தர் லஞ்ச பணத்திலே வீட்டை கட்டினாயா, பெரிய பெரிய போதகர்கள்லாம் கூட்டம் தான் வீட்டை திறந்தான். ஆனால் அந்த வீட்டை கட்டி முடித்து எல்லா போதகர்லாம் இருந்து பிளஸிங் பண்ணி கர்த்தர் பெயரால் இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்லாம் திறந்தெல்லாம் முடிச்சு காணிக்கையெல்லாம் கொடுத்து போயிட்டாங்க. ஆனால் அவன் மனைவி 3வது நாளே சொல்லிட்டா, வலிக்கு விழுந்து கையெலும்பு ஒடிஞ்சி, இந்த வீட்டில் நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த வீடு இன்னைக்கு விற்க போட்டிருக்காங்க. நீ செல்வத்தை அநீதியா சேர்த்த, பைபிள் சொல்லுது கோணலான வழி நேர்மையற்ற வழி. அந்த வழியில் வரக்கூடியது அது காணாம போயிரும், அது ஒன்று அவமதிப்புக்குள்ளே கொண்டு போயிடும். நம்மளே எத்தனை பேரை சொல்லியிருக்கோம், ஊரடிச்சு உலையில போட்டான், அவன் குடும்பம் இன்னைக்கு பாருங்க இப்படி தெருவில் நிற்கிது, அவமானம் வரும். 3வது பிரைஸ் தி லார்ட். 3வது வழி என்ன? நான் தயவு செய்து புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. 3வது, இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொல்லாத வழிமுறை என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வாழ்க. 18வது வசனம், அவளது வீடு சாவுக்கு, 2ஆம் அதிகாரம் 18, என்னமா நீதிமொழி 2:18, அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, அவளின் வழிகள் இறந்தோரிடமிருந்து செல்கின்றன, அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை, வாழ்வென்னும் பாதையை அவன் மீண்டும் அடைவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 1 பொய் வழி. சத்தமா சொல்லு, என்ன வழி? சத்தமா சொல்லுங்கம்மா. 2வது கோணலான நேர்மையற்ற வழி. 3வது என்ன வழி? சொல்லுங்க, சாவுக்கு இட்டு செல்லும் வழி. என்ன வழி? என்னது? பரத்தமையின் வழிகள். என்ன வழி? இன்னைக்கு பாருங்க, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய புத்தியும் எப்படின்னா கெட்டு போயிட்டு. நீங்க வேதத்தை எடுத்தீங்கன்னா, நான் 3வது நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நேரத்துக்கு இல்லை, சரியா முடிச்சிருந்தேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நேற்று மாதிரி போகாது, சீக்கிரம் முடிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3வது ஒரு நபர் யாரு? சிம்சோன். யாரு? சொல்லுங்க, யாரு? நீதி தலைவர் 13. அவனை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? அவன் யார்? கடவுளுக்கு அர்ப்பணமானவன், நசரேன் என்று அழைக்கப்பட்டவன், இறைவனுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட இந்த நசரேன் என்று சொல்லி இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிம்சோன் என்ன பண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க. இங்க பைபிள் சொல்லுது, அவளுடைய வழி எப்படிப்பட்டது? நான் மீண்டும் அந்த வசனத்தை மட்டும் காண்பிக்கிறேன். அவளது வழி, அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, அவள் வழிகள் இறந்தோரிடமிருந்து செல்கின்றது. இப்போ அப்படியே நீதி தலைவருக்கு வாங்க. நீதி தலைவருக்கு வந்தீங்கன்னா, இந்த சிம்சோன் கடைசியில் எங்க போய் சேர்ந்தான் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு ஒளிவு மறைவில்லாம இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீதி தலைவர் 14:1, சிம்சோன் திம்னாவுக்கு சென்றான், திம்னாவில்
பெலிஸ்திய பெண் ஒருத்தியை கண்டான். கண்டானா? சொல்லுங்க, கண்டானா? சரி, இப்போ நீங்கள் அடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கையில் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீதித்தலைவர் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதன் பின் சோரேக்கு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தான். அவள் பெயர் தேலிலா. யாரு? தேலிலா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சிம்சோனுடைய வழி என்ன? தேவனுடைய வழி இல்ல. யாருடைய வழி சொல்லுங்க? பாவத்தின் வழி. என்ன வழிமா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யாரை பார்த்தாலும் இன்னைக்கு காதல் மயக்கம். இன்னைக்கு படிப்பு முக்கியமோ இல்லையோ, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன வந்துட்டுனா காதல். இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாயிட்டு. இன்னைக்கு சில பேரண்ட்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் என்ன தப்பு, நல்லா படித்த பெரிய பெரிய இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தாராளமாக இருக்காங்க போல. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், ரொம்ப பேச முடியாது இதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே பெற்றோர்களே, நீங்கள் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதுக்குரிய கணக்கை கொடுத்து தான் ஆகணும். உங்கள் பையனை பொண்ணை சரியான கடவுளுடைய பாதையில் நீ நடத்தலைன்னா அதுக்குரிய விலையை நீ கண்டிப்பாக கொடுப்ப. சிம்சோனை பாருங்க, தேவனை விட்டுட்டு அவன் மயக்கத்தின் வழியில போறான், சாவுக்கு இட்டு செல்லிற வழியில போறான். போனானமா? எங்க போறான்? ஒரு பரஸ்திரியை கண்டான், அவளுக்கு பின்னால் அவன் போகிறான். முடிவுனாஜி பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு? கண் குருடாக்கப்பட்டது, சங்கிலிகளால் கட்டப்பட்டான், கேலி கூத்தாடினா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் கடவுளை உடைய வழியை விட்டுட்டு விபச்சாரம் என்கிற பாவத்துக்கு உள்ளானான்னா, அது நான் யாரெல்லாம் கவனிக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், இளமெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையான உங்கள் கடவுளுடைய வழியை விட்டுட்டு நீங்கள் எனக்கு வாலிப வயசு, எனக்கு தெம்பு இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, வசதி இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார் என்ன கேட்கவே சிலரெல்லாம் கேட்க முடியாது. சிலர் நீங்கள் கேட்டாலும் அவனுக்கு அதுக்கு பதில் வச்சுருப்பான். அல்லேலூயா. ஆனால் முடிவு என்னன்னா, நீ அவமான சின்னமாய் போவாய். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வேதத்தினுடைய வசனத்திலே நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் நல்லா கவனிச்சிருங்கப்பா, நான் வேகமாக முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா அதில் கணவன் மனைவி நல்லா கவனிக்கணும். 15வது வசனம், உன் சொந்த நீர் தொட்டியுள்ள நீரை குடி, உன் வீட்டு கிணற்றில் உள்ள நல்ல தண்ணீரை, உன் ஊற்று நீர் வெளியே பாய உன் ஊற்று நீர் வெளியே பாய வேண்டுமா, உன் வாய்க்காலி நீர் வீதியில் வழிந்தோட வேண்டுமா, அவை உனக்கே உரியவையாய் இருக்கட்டும், அந்நியரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளாதே, உன் நீரூற்று ஆசி பெறுவதாக, இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ந்திரு, அவளே உனக்குரிய அழகிய பெண்மான், எழில்மிகு புள்ளிமான் என்று ஒரு குடும்பத்தினுடைய குடும்ப தலைவியை குறித்து சொல்றது. 20வது வசனம் பாரு, மகனே விலைமகளை பார்த்து நீ மயங்குவதேன், பரத்தையை நீ அணைத்துக் கொள்வது ஏன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா கையிலையும் ஐஃபோன் இருக்குது, அந்த ஃபோனு இந்த ஃபோனு. இளைஞர்களே இளமெண்களே ஜாக்கிரதை, சினிமா நடிகை பின்னால் நடிகை முன்னால் சுத்தாத. உன்னை பார்த்து எவனா பள்ளிக்கான்னா செருப்பை மெல்ல தூக்கி காமி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சில அக்காமாரை பார்த்து சொன்னோன்னா, என் புருஷன் கூட இப்படி சொல்லலை பிரதர், என் புருஷன் கூட இப்படி சொல்லலை, உன் புருஷனுக்கு தெரியுமில்ல உன்னை பார்க்க. சில அண்ணமார சில பேர் என்ன ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, அடுத்தவங்களுடைய வார்த்தையில் மயங்காத, அது ஒன்று பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ 3 வழிகள். ஒன்று பொய் வழி சொல்லுங்க, 2வது
நேர்மையற்ற வழி. மூணாவது சாவை இட்டு செல்லும் வழி. என்னங்க சாவு? எங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் உடல் கடவுளுடைய ஆலயம். அந்த கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் இருக்காரு. எல்லா பாவங்களும் ஒருவேளை வெளியே நிற்கலாம், ஆனால் பரத்தமை எங்கே கொண்டு போயிடும்? கடவுளுடைய ஆலயத்தை சேதப்படுத்தும். அது இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னை கொண்டு போய் சேர்க்காது. நீ வாழும் நாளிலேயே நீ துன்பத்தை சுமந்து உன் வாழ்க்கை முழுவதும் குற்றப்பழி உணர்வுகளால் நீ காயப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த 3 வழியை விட்டுட்டு யார்கிட்ட திரும்பணும் சொல்லுங்க? 3 வழிகளை விட்டுட்டு யார்கிட்ட திரும்பணும்? வேகமாக சொல்லுங்க. யார்கிட்ட திரும்பணும் பாப்பா? ஆண்டவர்கிட்ட திரும்பு. ஏன்னா அவன் வழி அவர் பார்க்குறாரு. நீ பொய் வழியில் போறியா, உண்மை வழியில் போறியா? கொடுத்தாலும் ஆண்டவர் அவர் தான், கொடுக்காட்டாலும் அவர் தான். யோபு சொன்னாரு, என்னை என்ன செய்து கொடுத்தார் ஆண்டவர், எனக்கு எப்பவுமே ஆண்டவர் அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அந்த யோபுவுடைய வழியை ஆண்டவர் அறிந்தார். அவர் கடைசி வரை உறுதியாக இருந்தார். இரண்டாவது, நேர்மையற்ற வழியில போகாத. உனக்குன்னு கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா குறுக்கு வழியில போய் எதையாவது பண்ணி சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆளாயிரலாம் நினைக்காத. நீதியா போ. ஏற்ற காலத்தில் கடவுள் உனக்குரிய நன்மைகளை உனக்கு வைத்திருக்கிறார். கைத்தட்டு. மூன்றாவது, உன் வயது உனக்குன்னு ஒரு காலம் வருகிறவரை எந்த தவறான ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்காத. பிரைஸ் தி லார்ட். யாருடைய வார்த்தையில மயங்காத, யாருடைய பார்வையிலையும் மயங்காத. இன்னொரு ஆணோ பெண்ணோ குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? உள்ள வரக்கூடாது. வாலிப மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையை நீ கவனமாக வச்சுக்கணும். உனக்குன்னு இந்த திருப்பலி பீடத்தில் தேவனுடைய இந்த திருவருட்சாதனமாகிய திருமணம் என்கிற அருட்சாதனம் நிறைவேற்றுகிற வர எங்கேயும் யாருக்கும் என்ன செய்யாத, கதவை திறக்காத. அந்த கதவு சரியாக பூட்டப்படட்டும். உன் கடவுளாய் ஆண்டவருக்கு நீ கற்புள்ள கன்னிகையாக உன்னை ஒப்புக்கொடு. உன்னை பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் எல்லாருக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிற நமக்கும் கட்டுப்பாட்டை அந்த கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரியாக இருப்போம் என்றால் எங்கும் எதிலும் நாம் அவமானம் அடைய மாட்டோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்ன 3 பேரும் பாருங்க அவமானப்பட்டாங்க. பட்டாங்களா? சொல்லுங்க, பட்டாங்களா? சவுல் அவமானப்பட்டான். ரெண்டாவது யாரு? ஆக்கான் அவமானப்பட்டான். மூன்றாவது யாரு? சிம்சோன் அவமானப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவமானத்துக்கு இடமில்லாமல் நாம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். 2 கைகளை விரித்து சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, நீரே என் கடவுள், நீரே என் கடவுள், உண்மையான வழிகளிலே உண்மையான என்னை நடத்தி செல்லும். என்னை நடத்தி செல்லும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வழிகளெல்லாம் என் வழிகளெல்லாம் உமக்கு மறைவானது அல்ல. உம்மிடம் மறைவானது என் அல்ல. வழிகளை அறிந்த தெய்வமே, வழிகளை அறிந்த தெய்வமே, பொய்யான வழிகளை விட்டு, பொய்யான மூட நம்பிக்கைகளை விட்டு, மூட நம்பிக்கை, மந்திரவாத பில்லி சூனியங்களை விட்டு மந்திரவாத பில்லி நான் இப்பொழுது நாங்கள்
நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரே, நேர்மையற்ற வழிகளை விட்டு மனம் திரும்பி வருகிறேன். இயேசுவே, என் குடும்பத்திலோ உறவுகள் மத்தியிலோ உலக ஆபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, மதுபானங்களுக்கு, குடி போதைகளுக்கு அடிமையாயிருக்கிற எல்லா பாவ வழிகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் பயபக்தியோடு ஒப்புக்கொடும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை 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 இசையா, ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். இயேசு ஆண்டவரை உற்று நோக்குவோம். பிரியமானவர்களே, யோபு சொன்னது போல, நான் போகும் வழியை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகள் ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு அநேகருக்கு சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்றாங்க தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் செஞ்சதுதான் பிரதர் இப்ப எனக்கு நடக்குது. ஏன்? நான் செஞ்சதுக்கு எனக்கு நடக்கு. அவங்களுக்கு தெரியும், நான் சரியான பாதையில போனேன்னா எனக்கு இது நடந்திருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாதைகள் சரியில்லாத பொழுது நான் எதை விதைத்தேனோ அதை அறுக்க வேண்டியது வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தண்டிப்பதற்காக வரவில்லை. இன்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில ஏன் அவமானம் வந்தது? ஏன் நீ கூனி குறுகிற? ஏன் பார்த்துட்டு மற்றவங்கள்ட்ட உன்னால தலை நிமிர்ந்து பேச முடியல? ஏன்னா பொய் வழி, நேர்மையற்ற வழி, சாவுக்கு இட்டு செல்லும் பரத்தமையின் வழி, இவைகளிலிருந்து நீயும் உன் குடும்பமும் வெளியேறு. சோதோம் கொமாராவை விட்டு ஆண்டவர் லோத்துவை பார்த்து சொன்னார், ஓடு, திரும்பி பார்க்காதே. நீ பார்க்காத, பாவத்தை பார்க்காத, தீமையை பார்க்காத, அடுத்தவங்க வாழ்ற வாழ்க்கையை நீ பார்த்து உன்னையே அழித்துக் கொள்ளாதே. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் வையும். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். நீர் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும். எங்களை ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுப்போம். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நாங்கள் பாவ வழிகளை விட்டு உமது இரக்கத்தால் நீதியின் பாதையில் நடத்தி செல்லப்பட எங்களை எங்கள் குடும்பத்தையும் கையளிக்கிறோம். எங்கள் வாழ்வில் வந்துள்ள எல்லா நிந்தைகளிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். மாண்புயர்வருள் அனுமனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே அனிதன் இதனை அறிய இயலா முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாமே. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அளவில்லாத சர்ம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
ரெண்டை உயர்த்தி எல்லோரும் வாய் திறந்து உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை 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 இசையா, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். இயேசையா இயேசையா இசையா,